வின் டிவியில் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிற்று. அதில் அபூபக்கர் என்றவர் பெண்கள் புர்கா அணிவது ஹராம் என்று சொன்னார்கள். அந்த நிகழ்ச்சியில் நேரில் இருந்தால் அவரை நானே தாக்கியிருப்பேன். அத்தனை ஆவேசமாக வந்தது எனக்கு. அவர் அதற்கு என்ன காரணம் சொல்கிறார்? பெண்கள் புர்கா அணிந்து செல்லும் போது மற்ற இளைஞர்களுக்கு உணர்ச்சி தூண்டப்படுகிறது. புர்கா இல்லாமல் புர்காவை கலைத்து விட்டு சென்றால் எல்லா பெண்களையும் பார்ப்பது போல் ஒரு உணர்வு இளைஞர்களுக்கு மத்தியில் வரும். தப்புகள் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இது அவருடைய நியாயம். இதற்கு மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்துகிறது அல்லது நமக்கு ஏதாவது அதிலிருந்து விதிவிலக்கு உண்டா என்பது எனக்கு விளக்கம் தேவைப்படுகிறது. பெண்கள் மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலா யுப்தீன ஜீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா. அத்தியாவசியமாக தெரிய வேண்டியதை தவிர மற்றவைகள் எல்லாம் மறைத்தே ஆக வேண்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு தெளிவுரையாக ஒரு பெண்மணி மறைக்கப்பட வேண்டியது என்ன? இப்ப தொழுகையின் மூலமாகத்தான் சொல்லி தர்றாங்க. ஏன்னா முகம் 2 மணிக்கட்டுகள், இவற்றை தவிர மற்ற எல்லா பகுதிகளும் மறைக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் மறைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தொழுகையே கூடும். அப்ப இந்த முகம் என்பது மறைத்தே ஆக வேண்டும்ங்கிறது கட்டாயம் அல்ல. அதே போல 2 மணிக்கட்டுகளையும் மறைத்தே ஆக வேண்டும் கட்டாயம் அல்ல. காரணம் இந்த மணிக்கட்டுகள் அந்த பெண்கள் சில காரியம் செய்வதான கைகளை தான் செய்யணும். அது போய் மூடிக்கிட்டு இருந்தா அவங்களால சில காரியமா செய்ய முடியாம போயிடும். அது போய் மூடிக்கிட்டு இருந்தா அதனால அது முகமும் அப்படித்தான். ஏன்னா முகத்தை மறைப்பதன் மூலமா நிறைய விபரீதங்கள் எல்லாம் உண்டு. அதே நேரத்தில் அது அவசியம் இல்லைதானே தவிர அந்நிய ஆண்களும் வருவாங்க. ஒரு பெண்கள் அழகா இருந்தாக்கா அவன் நின்று உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சாக்கா இவர்களுடைய அந்த தீய பார்வையிலிருந்து தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் பெண்கள் தங்களுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளலாம். ஏன்னா ஹஜ்ஜின் போது அப்படி நடந்திருக்கிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள்லாம் இருந்தோம், ஒரு கூட்டம் அங்க வந்து நாங்கெல்லாம் முகத்தையும் மூடிக்கிட்டோம், அவங்க போன பிறகு திறந்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உள்ள விஷயம். பொதுவாக முகத்தை மறைச்சுக்கிட்டே தான் இருக்கணுங்கிறதெல்லாம் முகம் திறந்தே இருக்கலாம், மணிக்கட்டும் திறந்தே இருக்கலாம். சூழ்நிலை தகுந்தவாறு கூடாத ஆண்கள் வருகிறார்கள், மோசமான எண்ணம் உள்ளவன் வர்றான், அவன்லாம் பார்த்தாக்கா நின்று இருப்பான், கேள்வி பண்ணுவான், வாரம் பண்ணுவான்னு சொன்னா அதை தற்காத்துக்கொள்ள முகத்தை அந்த நேரத்தில் மூடிக்கொள்வதுங்கிறது வேறு விஷயம். அப்ப முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? அந்நிய பெண்ணை பார்க்காதே என்றுதான் சொல்லுகிறது. இறைவன் குர்ஆன் சொல்லி காட்டுறான், குல்லில் மூமினீன் அபுசாரிஹிம், மூமின்களுக்கு சொல்லுங்க அவங்க தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப பெண்ணை பார்க்க கூடாது. அதே போல பெண்களுக்கு அல்லாஹ் சட்டம் போடுறான், அவங்க ஆண்களை பார்க்க கூடாது. அந்த தொடர் வசனத்தில் இவன் சொல்லி காட்டுறான், முகத்தை மறைக்குவது அவசியம் என்பதல்ல பெண்களுக்கு, ஆனால் அந்த முகத்தை பார்க்க கூடாது, அது ஹராம் தான் ஆண்களுக்கு. அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த இடத்துக்கு தகுந்தவாறு பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள முகத்தை மூடிக்கொள்ளலாம். அதுவும் நடந்திருக்கிறது சஹாபா பெருமக்களுடைய காலகட்டத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்திலேயே ஹஜ்ஜின் டயத்தின் போது